நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எப்படி இந்த மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக வருகிற சூரிய பகவான் 11ஆம் இடத்திலேயே அமர்கிறார். அப்போ ஒரு 11ஆம் இடம் யாருடைய ஜாதகத்தில், அதாவது பொதுவாக இப்போ நம்ம கோச்சாரம் பார்க்குறோம், பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் 11ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு நல்ல வலிமையான நிலையில் இருந்தால், 11ஆம் இடத்து அதிபதி எந்த ஒரு பாவ கிரகங்களால் பாதிப்படையாமல் இருந்தால் அந்த ஜாதகர் லாபங்களை இரட்டிப்பாக எடுப்பார் என்பது அர்த்தம். சாதாரணமாக கிடைக்காது.
இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணத்துக்கு 11ஆம் இடத்ததிபதி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாவகத்தில் உட்காந்து சிறப்பான நிலையில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு குறைஞ்ச ஒரு மந்த்லி ஒரு 5 லட்ச ரூபா எய்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எய்ம் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குரிய வருமானம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரும். 5 எங்கே 30 எங்கே 5 மடங்காக உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்ததிபதி செய்து கொடுப்பார் என்பது உண்மை. அப்படிப்பட்ட சுய ஜாதகத்தில் செய்கின்ற 11ஆம் அதிபதி இப்போ உங்களுடைய ராசி அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த ஆவணி மாத பலன்களை நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது உறுதியாக உங்களுக்கு 11ஆம் இடம் வலுவாக இருப்பதனால் உங்களுடைய இந்த மாதம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. தைரியமாக தொழில் செய்யுங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்களை நல்லா கேட்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நம்முடைய துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ, ஒரு 4 பேரை வச்சு வேலை பார்க்குற அத்தனை பேருமே சொந்த தொழில் தான். 3 பேர் 4 பேர் உங்களுக்கு கீழே ஒரு நாள் வேலை பார்த்தாலும் அது சொந்த தொழில் தான். அப்போ சுய தொழில் செய்கின்ற 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய 400 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வேலை ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உழைப்பை உண்மையாக கொடுக்கின்ற உங்களுடைய வேலை ஆட்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யணுங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். அது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்குமே சம மரியாதை கொடுக்கணும். உங்களுடைய வேலையை அவங்க கண்ணும் கருத்துமாக பார்ப்பதுக்கு அவங்களுக்கு அதுக்கேற்ற ஊதியம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா முதலாளி நிறையா சம்பாதிச்சுக்கிறாரு. முதலாளி அவர் முதலீடு பண்ணியிருக்காரு, சம்பாதிக்காரு, எல்லாம் ஓகே, அதில் நம்ம ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அதையும் தாண்டி ஒரு வருமானம் கொஞ்சம் அதிகமாகும் போது நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அதில் ஒரு 20% எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு மீதி நம்மளுடைய கூட நம்மளை உயர்த்தி விட மிக உயிரை கொடுத்து வேலை பார்க்கும் நம்முடைய வேலை ஆட்களுக்கு கொடுக்கணும். அப்போ தாங்க அந்த வருமானம் இன்னும் இரட்டிப்பாகும். நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் வீட்டில் போய் பீரோவில் வச்சு பூட்டினாப்புல அப்புறம் பலபடியும் 2000 ஓட்டு செல்லாதுன்ற மாதிரி திரும்பி 500 ஓட்டு கூட செல்லாதுன்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். இதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளோட துலாம் ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா வெற்றியை காண்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்களுக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். அந்த லாபத்தில் அவர்களுக்கும் முடிஞ்சளவு ஒரு சிறு பங்கு, ஏதோ சின்ன பர்சன்டேஜ் ஓகேவா, அதை கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். அதேபோல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு. பேங்க் லோன் வாங்கியிருக்கேன், பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியிருக்கேன், அந்த அண்ணன்ட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த அக்காட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கடன் சுமையில் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்களோ அந்த அழுத்தம் குறைய போகிறது, ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மன மகிழ்ச்சிகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே நீங்கள் சிறப்பாக அணிவிக்கக்கூடிய, அதாவது மனசார சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள நினச்சிக்கணும். நைட்டு நேரங்களில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எதில் வேணாலும் போங்க. எதில் போனாலும் தயவுசெய்து நீங்கள் வண்டியை ஓட்ட வேண்டாம். நீங்கள் வண்டியை இந்த மாதம் மட்டும் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது வாகனங்களை ஓட்ட வேண்டாம். உங்கள் கூட யாரோ உங்கள் கூட உள்ள நண்பர்களோ அல்லது அந்த வாகனம் ஓட்டக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை யாரையாவது கூட வச்சுக்கிட்டு அவங்கள ஓட்ட சொல்லி நீங்கள் கூட போகணும். அப்படி போனீங்கன்னா வண்டி பழுதாகாது. 2வது உங்களுக்கு தேவையில்லாத டேமேஜ் ஏற்படாது. ஒரு மன அழுத்தத்தோடு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும்.
அவங்க ஓட்டிட்டு நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் ராஜாவாக போங்க, நீங்கள் ராணியாக போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லணும். உண்மையை சொல்லணும் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொருளாதாரமும் கிடச்சிச்சு, மகிழ்ச்சியும் கிடச்சிச்சு, பிரச்சனை இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை.